ஒரு 2 நிமிஷம் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு கோழி வளர்த்துறவங்களும் கட்டு சேவல் வளர்த்துறவங்களும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, அவனாசியிலேருந்து சக்தி போகிற ரோட்டுக்கு நடுவில் இருக்க நம்பியூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் சக்தி போகிற வழியில் இருக்க மூணம்பள்ளி சந்தை தான் இது. லோக்கல்ஸ்ட்டை கேட்டிங்கன்னா அது ஆட்டு சந்தைன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஆட்டு சந்தை கிடையாது, பியூர் கோழி சந்தை. எனக்கு தெரிஞ்சு 300லேருந்து 400 கோழி பக்கம் வருதுங்க. காலையில் 5:30லேருந்து 8:30 வரைக்கும் இந்த சந்தை பயங்கர ஆக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டல்லாகுது. ஆடு பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 30 ஆடு வருது, கொஞ்சம் தான் இருக்குது. பட் கோழிகள் நிறையாவே இருக்குது. எல்லா சாப்பிட்ற கோழி, சண்டைக்கோழி எல்லாமே அங்கே வருது. இப்போது இந்த வீடியோ எதுக்கு மெயினாக போட்டிருக்குன்னா, சேவல் தவிர இங்கே என்னென்னலாம் யூஸ்ஃபுல்லாக வாங்கலாம் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் போட்டிருக்கேன். இது ஒரு ட்ராப்பு 1300 சொன்னாங்க, 1000 ரூபாய்க்கு எடுத்திருந்தோம். இது வாங்கி ஒரு வீக்லேயே எனக்கு டெய்லி மினிமம் ஒரு பெருக்கான அதில் சிக்கிரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ட்ராப்போட ஸ்பெக் என்னன்னு வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன், என்ன ஸ்பெக் எல்லாம் அதில் இருக்குன்னு. அப்புறம் கூவதாடி பட்டா கொண்ட சேவல்னாலே ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, நிறையா ரேட்டு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் அது சண்டை பிடிக்குதோ இல்லையோ, அதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 8000, 10,000, சிக்ஸே பார்த்திங்கன்னா 5000லாம் சொல்கிறாங்க. பட் இந்த சந்தையில் வெறும் 3000 ரூபா வெயிட் கணக்கெலாம் நிறையா சேவல் வந்துருந்து. இது எக்ஸாம்பிளுக்காக இந்த வீடியோ போட்டிருந்தேன். பட் எல்லா நேரத்துலையும் பட்டா கொண்ட சேவல் இருக்குது, எல்லா விதமான சேவலும் அங்கே இருக்குது. அப்புறம் இந்த கருவாடெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டா, எஃபி மாதிரி குரூப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கருவாடெல்லாம் 230 ரூபா, 250 ரூபா போடுறாங்க. வித் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் போடுறாங்க. அங்கே ஒரு அக்கா சேல் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட்டு 190 ரூபாய்க்கு நல்ல கருவாடே கிடைக்குது. கோழி குஞ்சு வச்சுருக்கவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கருவாடு. அப்புறம் ஆடு பார்த்திங்கன்னா நினைச்ச அளவுக்கு அதிகமாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது. பட் நாங்கள் 2 ஆடு வாங்கினோம், கொடி ஆடு வெள்ளை ஆடுன்னு வாங்கினோம். பெட்டர் நீங்கள் ஆடு வாங்கினா இந்த சந்தைக்கெலாம் வராமல் குன்னத்தூர் சந்தைக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு வாங்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு குன்னத்தூர் சந்தை தான் இருக்கலே பெஸ்ட்டு ஆடு வாங்கணும். பட் சேவல், கோழி, கட்டு சேவல்லாம் வாங்கணும்னா மூணம்பள்ளி சந்தையை ட்ரை பண்ணி பாருங்க. மெயினாக என்னென்னா சண்டே நடக்குதுங்க, அதனால் வந்து ஈஸியாக வந்து நம்ம போக முடியும் யாருனாலையும். இப்போ குன்னத்தூர் சந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா வீக் டேஸ் நடக்கும், போக முடியாது. அப்புறம் இந்த கோழி குடிக்கிற சிமெண்ட் தொட்டி வாங்கினோம். கோழி குஞ்சுகளுக்கு 40 ரூபா சொன்னாங்க தொட்டி. 5 தொட்டி வாங்கியிருந்தது, அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வீட்டில் வாத்து குஞ்சு ஒன்று தனியாக இருந்து 2 வாத்து குஞ்சு எடுத்தோம். பேர் வந்து 250 ரூபாய்க்கு கொடுத்தாரு. அவர் 350 ரூபா சொன்னார், ஒரு 100 ரூபா கம்பெனி 250 ரூபாய்க்கு கொடுத்தாரு. அப்புறம் இந்த செடி என்னென்னா, ஆடு வாங்குறதுக்காக ஒரு ஆடு வாங்கினா ஒரு செடி ஃப்ரீ மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே ஒருத்தர் மீன் உயிரோடு விற்றுட்டு இருந்தார். வேணுங்கிறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே மீன் வெட்டி கொடுத்துருவாங்க. பாறை அந்த மாதிரி நிறையா மீன் இருந்தது. ஃபைனலாக நாங்கள் எல்லாமே பேக் பண்ணிட்டு நம்பியூரில் இருக்கிற சாந்தி மெஸ்ஸில் போய் காலையிலேயே நல்லா இட்லியும் குடல் குழம்பும் சிக்கன்லாம் சாப்பிட்டு அப்படியே